ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி பகுதிகளில் தற்பொழுது மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து தற்பொழுது புதுச்சேரி பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். 7 பேர் கொண்ட குழுவினர் தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் தற்பொழுது இந்த ஆய்வானது நடைபெற்று வருகிறது? ஆய்வு மேற்கொள்ள வந்த அதிகாரிகளிடம் பொதுமக்கள், விவசாயிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? விவரங்கள். கண்டிப்பாக அருணேஷ், அதாவது புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்கள், நகரப்புறங்களில் இந்த பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையானது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலைகள், விவசாய நிலங்கள், வீடுகள், மின் கம்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளை இந்த பெஞ்சல் புயலானது ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் தாக்கிய அடுத்த 2 நாட்களாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் புதுச்சேரி முழுவதும் இந்த பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட சேதங்களை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பாதிகளை ஆய்வு செய்து பார்வையிட்டு முதல் கட்டமாக பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும், அதாவது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இருப்பினும் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல் புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயல் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பி புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து விவசாயிகள் மற்றும் அந்த சேத பகுதிகளை கணக்கிட்டு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கும் கடிதம் எழுதினார். இதனிடையே புதுச்சேரியில் இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி பகுதியை பேரிடர் இயற்கை பாதிப்பாக புதுச்சேரி அரசும் அதை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய குழு ஒன்று புதுச்சேரிக்கு இன்று வந்துள்ளது. அதாவது பேரிடர் மேலாண்மை இணைச் செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் இன்று மதியம் முதல் புதுச்சேரியில் ஆய்வு செய்து வருகின்றனர். இவர்கள் முதல் கட்டமாக புதுச்சேரி கடலூர் ஒட்டிய பகுதியான அந்த கிராம பகுதிகளான பாகூர், குருவிநத்தம், கன்னிக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனும் அந்த ஆய்வுக்கு சென்றுள்ளார். குறிப்பாக இந்த பாகூர் பகுதியில் விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட புதுச்சேரியின் நெற்களஞ்சியம் எனப்படக்கூடிய அந்த பாகூர் பகுதியில் 9000 ஹெக்டேர் மேலான அந்த விவசாய நிலங்கள் பயிரில் அந்த மழைநீரில் மூழ்கி வீணாகியுள்ளன. இதே போல் பாகூர் பகுதியில் துணை மின் நிலையங்கள், அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் உள்ளிட்டவைகள் அந்த மழை மற்றும் புயலால் பலத்த சேதமடைந்தன. அந்த பகுதியில் தற்போது இந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்து வெள்ளம் தேங்கியதால் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த குழுவினர் உரிய இழப்பீடு வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து அந்த கிராம பகுதியிலிருந்து பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் அந்த மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த வீடுகள் சேதமடைந்த வீடுகளை காட்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் போய்விட்டது என மத்திய அரசிடம் அந்த மத்திய குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இன்று இந்த ஆய்வை முடித்துக் கொண்டு மாலை துணைநிலை ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் ஒரு ஆலோசனையில் இந்த மத்திய குழுவானது ஈடுபட உள்ளது. அதனைத் தொடர்ந்து தனியார் விடுதியில் தங்கும் இந்த மத்திய குழுவினர் நாளைய தினம் நகர பகுதியில் இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மாலை இந்த குழுவானது டெல்லி சென்று புதுச்சேரியில் ஏற்பட்ட இந்த புயல் பாதிப்புகள் ஏற்பட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் என தெரிகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.